everyone, welcome to our channel. திராவிட மொழிகளில் எண்ணுப்பெயர்கள் 10. தமிழில் 10 என்பதற்கு பகுது, பது, பான், பதின் என்ற மாற்று வடிவங்கள் உள்ளன. தோடாவில் பொத்து என்னும் வடிவமும் பொன் என்ற மாற்று வடிவமும் காணப்படுகின்றன. துளு மொழியில் 10 என்பதன் மாற்று வடிவங்களாக பதுன், பது, வது போன்றன உள்ளன. இவற்றுள் 10, பதின், பதி, பண், பது என்பன மூல திராவிட வடிவங்களாக கொள்ளப்படுகின்றன. இவற்றுள் 10 என்பதன் மாற்று வடிவங்கள் தெலுங்கு, கோண்டி, கோலாமி ஆகிய மொழிகளிலும், பதின் என்பதன் மாற்று வடிவங்கள் கோடா, கொடகு போன்ற மொழிகளிலும் பழந்தமிழிலும் உள்ளன. கன்னடத்தில் 10 என்பதற்கு ஹத்து என்று மாறுகின்றன. பதின் என்ற வடிவின் இறுதி நகரமை கேட்டு தெலுங்கில் பதி என்று வழங்கப்படுகிறது. 100. 100 என்ற எண்ணுப்பெயர் அதிக மாற்றங்கள் இன்றி திராவிட மொழிகளில் வழங்குகிறது. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் 100 என்ற வடிவமும், கோடா, தோடா, கோண்டி ஆகிய மொழிகளில் முறையே 100 என்னும் வடிவமும், துளு மொழியில் 100 என்ற வடிவமும் உள்ளன. இதன் வேற்றுமை ஏற்கும் வடிவமாக 100 என்பது காணப்படுகிறது. கன்னடத்தில் வேற்றுமை ஏற்கும் வடிவத்தில் 100 என்று ஒற்றை மெய்யே இடம்பெறுகின்றது. துளு மொழியின் வேற்றுமை ஏற்கும் வடிவத்தில் அகர உயிர் ஈற்றெழுத்தாக உள்ளது. 1000. 1000 என்பது இதன் மூல திராவிட வடிவம். இது வடமொழியில் இருந்து கடன் வாங்கப்பட்ட சகஸ்கர என்னும் சொல்லின் திரிபாகும். சகஸ்ர என்பதன் முதலில் உள்ள எஸ் ஒலி கெட்டு இடையில் உள்ள ஹச் ஒலிக்கு பதில் ஒய் ஒலி தோன்றி இரு அகர ஒலிகளும் இணைந்து ஆகார நெடிலாக மாறி இத்தகைய வடிவம் தோன்றியிருக்கலாம். தெலுங்கில் காணப்படும் வேயி, வேலு என்ற சொற்கள் திராவிட சொற்கள் என்று தோன்றுகின்றன. வேறு மொழிகளில் இது இடம்பெறாமையின் இதனை மூல திராவிட மொழிக்கு உரியனவாக கொள்ளுதல் அரிது. அன்புடன் சிவா. தேங்க்யூ.